ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு உங்களோட ஒரு தமிழ் வீடியோவை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் நான். இது கொஞ்சம் சயின்ஸ் சப்ஜெக்டு இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் புரியும். ஐன்ஸ்டைனை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய விஞ்ஞானி. அவர் புவியீர்ப்பு கிராவிட்டி அதை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு ஒன்று, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 வருஷம் யோசனை பண்ணாராம். நமக்கெல்லாம் அந்த 10 வருஷம் யோசனை பண்ணுறதுக்கு பொறுமை இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது என்னென்னா, பொறுமையாக யோசனை பண்ணால் தான் எதுவும் புதுசாக கண்டுபிடிக்க முடியும், எந்த ஏரியாவிலையும் நம்ம ஷைன் பண்ண முடியும். இப்போ அவர் சொன்ன ஒரு கொட்டேஷன் ரொம்ப ஃபேமஸ் கொட்டேஷன். அவர் என்ன சொன்னார்னா, வாழ்க்கையில் முன்னேறணும்னா அது சைக்கிள் ஓட்டுற மாதிரி அப்படின்னாரு. சைக்கிள் ஓட்டினா தானே நீ முன்னாடி போக முடியும். ஒரே இடத்துல நிற்க முடியாது இல்லையா, நின்னா கீழே விழுந்துருவோம். ஸோ அந்த பேலன்ஸ் போயிடும். இதை பற்றி யோசனை பண்ணும்போது ஒரே இடத்துல நிற்கிறக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய கருவி எதுவும் இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணோம்னா, கைரோஸ்கோப்னு நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம். அதாவது இது சுத்தும், ஒரே இடத்துல நிற்கும். அதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு பொசிஷன்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய ஏர்கிராஃப்ட்லலாம் கைரோஸ்கோப் இருக்குது. நிறைய இடத்துல எங்கெங்கே நமக்கு ஒரு அசைவு ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணுமோ அங்கெல்லாம் கைரோஸ்கோப் இருக்குது. அதனால் கைரோஸ்கோப் ஒரே இடத்துல நின்று அது ஸ்டேபிளாக இருக்கும். அதுதான் நமக்கும் வேண்டியது. என்னன்னா, ஒரு இடத்துல இருந்தால் கூட இந்த யோசனைகள், நம்மளை சுற்றி சூழல்கள் இருக்கு இல்லையா, அதை எப்படி நமக்கு அனுபவிக்க முடியும், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும், அதை யூஸ் பண்ணி என்ன புதுசாக கண்டுபிடிக்கலாம், இதுதான் முக்கியம் இன்னைக்கு. இதை அவங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு சப்ஜெக்டை பற்றி பேசலாம்.